இந்த டபிள்யூடபிள்யூவில் ஃபேக்குன்னு தெரிஞ்சுமே இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபேக்குன்னு தெரியும், இருந்தாலும் பார்க்கணும், அதுதான் சுகம். எந்த அளவுக்கு நம்பினோன்னா அண்டர்டேக்கருக்கு 7 உயிர் இருக்குது, 2 தடவை செத்துட்டாரு, இன்னும் அவருக்கு 5 உயிர் இருக்குது, அந்தளவுக்கு நம்பினவங்க நாங்கள். அந்த லாக்கெல்லாம் போட்டோம்னா நம்ம கெத்து ஸ்கூலில் அப்படியே பொண்ணுங்களாம் உட்காந்து இருப்பாங்க. நம்ம இங்கே டபிள்யூடபிள்யூலாம் விளையாண்டு அப்படியே லாக்கெல்லாம் போட்டுருந்தோம், அப்படியே கெத்தாக இருக்கும். தக்காளி நாங்கள் தான் இனிமே அந்த மாதிரி. இந்த மாதிரி என்னோட அழகான குரலை டெய்லியும் கேட்கணுன்னா உங்கள் பொண்ணான கையால் அந்த ஃபாலோ பட்டனை தட்டிடுங்க. இப்போல்லாம் டபிள்யூ பார்க்குறது ஈஸியாகிடுச்சு. நெட்ஃப்ளிக்ஸ்கார வாங்கிட்டான், அங்கேயே தான் கிடக்கும், எப்போ போனாலும் பார்த்துக்கலாம். நான் அதெல்லாம் லாக்டவுனுக்கு முன்னாடி இந்த 2014 2019 வரைக்கும் அதை பார்க்கப்பட்ட பாடு இருக்குது. இப்போலாம் தான் செவ்வாய்க்கிழமைனா முருகர் கோயிலுக்கு போகணுன்னு தோணும். ஆனால் அப்போல்லாம் செவ்வாய்க்கிழமைனா காலையில் எந்திரிச்சு சீக்கிரமாக குளிச்சுட்டு டென்ஸ் ஸ்போர்ட்ஸை போட்டுட்டு எக்ஸாமுக்கு காலையில் எழுந்திரிச்சு படிக்கிறமா இல்லையோ, ஆனால் அந்த செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்திரிச்சு அந்த ராவை பார்த்தா தான் அந்த வாரமே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்படியே வாழ்க்கையே தோன்ற மாதிரி ஆயிரும். ஐயோ போச்சே என்ன நடந்ததோ, ஏன்னா அது அடிக்கடிலாம் பார்க்கவும் முடியாது. அவன் எப்போ ஹைலைட் போகிறானோ அப்போ தான் அதுலேயும் பாதி கட் பண்ணிடுவான். அன்றைக்கி போய் பசங்கிட்டே எதுவும் பேச முடியாது, அவன் பாட்டு வந்து ஒன்று சொல்லுவான், நம்மளால் எதுவும் பேசவும் முடியாது. ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கிறதுல. அப்புறம் வெள்ளிக்கிழமைனா ஸ்மாக் டவுன். அப்போல்லாம் எனக்கு டபிள்யூடபிள்யூனாவே ரோமன் ரைன்ஸ் தான். தலைவன் போடுற சூப்பர்மேன் பஞ்சு, ஸ்பியரு அதெல்லாம் வீட்டில் கற்றுக்கிட்டு. அப்போல்லாம் அண்டர்டேக்கர் தான் பெரிய ஆள். பிராக் லெஸ்னர் மட்டும்தான் அவர் ரசல்மனியால் தோக்கழிச்சிருக்காரு. ரெண்டாவதாக அவர் ரசல்மனியால் தோக்கழிச்சது தலைவன் தான். அதுக்கெல்லாம் அவர் ஜெயிச்சோன்னு ஒரே கொண்டாட்டம், தக்காளி நாங்கள் தான் இனிமேல் டபிள்யூடபிள்யூக்கு அப்படின்னு. அதெல்லாம் ஒரு காலம். ஜான்சினா, பிராக் லெஸ்னர், செத்ராலின்ஸ், டீன் ஆம்ப்ரோஸ், ரேண்டி ஆர்டன் சொல்லிகிட்டே போகலாம். அப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் எல்லாம் போச்சு. அப்போல்லாம் வீட்டில் திட்டு வாங்கிட்டு டபிள்யூடபிள்யூ பார்த்தேன். இப்போ அதை திட்டவும் மாட்டாங்க, இருந்தாலும் பார்க்க முடியல. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ரசலை பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டபிள்யூடபிள்யூ பார்க்குறவங்க பார்ட்னருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் அந்த கோல்டன் டேஸ்க்கு திரும்பி போங்க, ஜாலியாக இருங்க.